கும்பமேளாவில் பிரபலமான மோனலிசா வழக்கில் நீதிமன்றம் கூறிய ஒரு கருத்துதான் தற்போது பேசுபொருளாகி உள்ளது. அப்படி நீதிமன்றம் என்ன கருத்து கூறியது என்பதை இன்றைய டீ டைம் நியூஸில் பார்க்கலாம். வித்யா, சொல்ல அருண். கும்பமேளா அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன ஞாபகம் வரும்? எனக்கு முதல்ல ஞாபகம் வருது மோனலிசா தான். சுத்தி சுத்தி போட்டோ எடுத்து ஒரு பொண்ணை பிரபலமாக்குனாங்க இல்லையா, அந்த பொண்ணு தானே? அதேதான். ஆமா, அவங்களோட நியூஸ் தான் இப்போ ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் நம்ம டீ டைம் நியூஸ்க்கு. இன்னும் அப்பா அவங்களோட நியூஸ் முடியல. அது என்னைக்குமே முடியாது. அது விக்ரமாதித்தன் கதை மாதிரி ஒரு தொடர் கதையா தான் போயிட்டு இருக்குமே தவிர முடியவே முடியாது. நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு அவங்களோட விவகாரம். மோனலிசா போஸ்லே இந்த கும்பமேளா திருவிழாவுக்கு வந்தவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் மணி மாலை எல்லாம் விற்க போய், ஆனா அவங்க அந்த பொண்ணு கிட்ட செல்ஃபி எடுத்தே அவங்கள ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நேஷனல் லெவல்ல பெரிய செலிபிரிட்டியா மாறிடுச்சு. படம் நடிக்கிற வாய்ப்பெல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்துச்சு. நாம பார்த்து தான் இருந்தோம். சரியா, இவங்க செலிபிரிட்டி ஆயிட்டாங்க. ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல சுத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த நேரத்துல தான் சோசியல் மீடியா மூலமா அவங்களுக்கு கேரளாவை சேர்ந்த முகமது ஃபர்மான் கான் அப்படிங்கிறவரோட பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கம் நாளடைவில் காதலா மாற, அந்த காதலுக்கு வீட்டுல எதிர்ப்பு தெரிவிச்சதால இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அவர் மோனலிசாவை கேரளாவுக்கே கூட்டு போயிட்டாரு ஃபர்மான் கான். கூட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கலவரமே வெடிச்சது. நான் என் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசத்துல மோனலிசாவோட தந்தை புகார் கொடுத்தாரு. அந்த நியூஸ் எல்லாம் ரொம்ப வைரலா போச்சு. நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அந்த செய்தியை தொடர்ந்து இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. மோனலிசாவுக்கு இன்னும் 18 வயசு ஆகவே இல்லை, அவங்க திருமண வயதையே இன்னும் எட்டல, அதுக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க 2009 தான் பிறந்தாங்க. அதனால மோனலிசாவை சிறுமியா இருக்கிறவங்கள மைனர் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீதிமன்றத்துல இது தொடர்பா வழக்கு போகுது. இந்த வழக்கோட விசாரணை இப்ப கேரளாவில் நடந்துட்டு வருது. அந்த விசாரணையின் போது நம்ம ஃபர்மான் கான் என்ன பண்றாரு, மோனலிசாவோட பர்த் சர்டிபிகேட், அவங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கிற ஒரு சில ஆவணங்கள் எல்லாம் கோர்ட்டு முன்னாடி சமர்ப்பிக்கிறாரு. அதுல நீதிபதி ஆய்வு பண்ணிட்டு அதை பார்க்கும்போது அது எல்லாமே 2008 பிறந்திருக்காங்க மோனலிசா அப்படிங்கிற மாதிரி அதுல இருக்கு. அவரு அதுல ஆவணங்கள்லாம் ஆய்வு பண்ணும்போது ஆமா இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, நாங்க இதை உறுதி செய்யறோம், மோனலிசா 2008 தான் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கப்பல் 2 பேர்கிட்டையும் சொல்றாரு, மோனலிசாவுக்கிட்டையும் அந்த ஃபர்மான் கான் அவரோட கணவர் ஃபர்மான் கான் கிட்டையும் சொல்றாரு, நீங்க கேரளாவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுதான் உங்க உயிர் காப்பாத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவரு. சொன்ன உடனே இவங்களுக்கு ரியலைஸ் ஆகிடுச்சு. அப்ப இவங்க 2 பேரும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நாங்க இங்க கேரளாவில் இருக்கிறது எங்களோட அதிர்ஷ்டம் தான், நாங்க இந்நேரம் இதுவே மத்திய பிரதேசல இருந்திருந்தா எங்களை எப்பவோ ஆணவ கொலை பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி வேற்று மதத்தோட சேர்ந்தவரை நாங்க கல்யாணம் பண்ணதால எனக்கு கண்டிப்பா ஆணவ கொலை நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, நீதிமன்றத்துக்குள்ள நடந்தது, இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அப்ப இந்த மோனலிசாவோட பஞ்சாயத்து இன்னும் தீராத அருண்? அது யாருக்குமே தெரியாது, தொடர் கதையாவே தான் போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை சரியாகுமா சரியாகாதா அப்படிங்கிறது தான் பல பேரோட எதிர்பார்ப்பா இருக்கு. மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யா குமார். நான் உங்கள் அருண் பாண்டியன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.